இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 48 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இந்த அருமையான காலை பொழுதுல ஆண்டவர் ஒரு புதிய தொடக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கும் ஒரு வாய்ப்பு. அந்த நாளை நாங்கள் சரியான மனநிலையோடு ஆரம்பிக்க வேண்டும். எங்களுடைய வாழ்வின் திசையை மாற்றக்கூடியது ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தையை அன்றாடம் வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் கேட்பதற்கும் ஆண்டவர் தினமும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுக்காக நாங்கள் அவருக்கு முதல்ல நன்றி சொல்லுவோமா? அநேகருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கிறதில்லை. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு உங்களுக்கு இன்றைக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அதற்காக நாங்கள் முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த வார்த்தை மரியாள் தனது வாழ்க்கையை பற்றி ஒரு முக்கியமான உண்மையை வெளிப்படுத்துகிறார். அவர் உயர்ந்த பதவி பெற்றவராக இல்லை, உலக பார்வையில பெரிய சாதனைகள் செய்தவராகவும் இல்லை. ஆனாலும் கடவுள் அவரை ஏன் தேர்ந்தெடுத்தார் தெரியுமா? காரணம் அவருடைய தாழ்மை. இது நமக்கு ஒரு தெளிவான பாடத்தை வழங்குகிறது. கடவுள் மனுஷர்களின் வலப்புறத்தை அல்ல, அவர்களோட இருதயத்தை பார்க்கிறார். இன்றைய உலகம் எங்கள்கிட்ட அநேக விஷயங்களை எதிர்பார்க்குது. பேர், புகழ், வசதி, வாய்ப்பு, பணம் இதெல்லாம் இருந்தால் தான் அவங்க எங்களை மனுஷர்களாக மதிப்பாங்க, அவங்களுக்கு ஈக்குவலாக எங்களை நடத்துவாங்க. சுருக்கமாக சொல்ல போனால், நீ உன்னை உயர்த்திக்கொள் என்றது தான் அதற்கான சிறந்த அர்த்தம். ஆனால் ஆண்டவர் வேறொரு வழியை நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார். தாழ்மையாயிரு, நான் உன்னை உயர்த்துவேன். இந்த தாழ்மை என்றது தன்னை தாழ்த்தி கொள்வதல்ல, ஆண்டவரை நம்பி அவரிட சித்தத்திற்கு கீழ்ப்படிந்திருப்பது தான் இந்த தாழ்மைக்கான ஒரு சிறந்த உதாரணம். எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில இந்த சிந்தனையை நாங்கள் எப்படி செயல்படுத்தணும், எப்படி நடத்தணும் என்றதை இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதல்ல எங்களுடைய இதயத்துல நன்றி உணர்வோடு நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எங்களுக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார் இல்லையா? எங்களுக்கு கிடைத்துள்ள ஒவ்வொரு சிறிய ஆசீர்வாதத்திற்கும் நன்றி கூறும் பழக்கம் நிச்சயமாக எங்களுக்கு இருக்க வேண்டும். அது தாழ்மையை நமக்குள்ள வளர்க்கும். அடுத்து மற்றவர்களை மதித்து நடத்துவது மிகவும் முக்கியமானது. யாரையும் இகழாமல் அன்போடு அணுகும்போது எங்களுடைய உள்ளம் மாற்றம் பெறும். கடைசி எல்லா செயல்களிலும் ஆண்டவரை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்றது. நாங்கள் செய்வதெல்லாம் அவருக்காக என்ற எண்ணம் நமக்கு சரியான வழிகாட்டியாக இருக்கும். நாங்கள் எந்த செயலை செய்தாலும் சரி, இந்த நாளை தொடங்குறோமா, இந்த நாளில் நாங்கள் என்ன காரியங்கள் ஈடுபட்டாலும் அதில் ஆண்டவரை முன்னிறுத்தி பாருங்க. ஒரு பிதாசுதன் போட்டு அந்த காரியத்தை தொடங்குங்க. நிச்சயமாக அந்த நாள் உங்களுக்கு நன்மையாக மாறும். அந்த காரியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாங்கள் தீர்மானம் எடுப்போம். நாங்கள் தாழ்மையான இதயத்தோடு வாழ்வோம் என்று நாங்கள் எங்களோட மனசுக்குள்ள நினைப்போம். அப்படி வாழும் அனைவரையும் ஆண்டவர் நிச்சயமாக உயர்த்துவார். மனிதர்கள் கவனிக்காவிட்டாலும் ஆண்டவர் என்னை கவனித்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால இன்றைய நாள் மட்டுமல்ல, இனி வரும் நாட்கள்லையும் தாழ்மையோட நீங்க இருங்க. ஆண்டவர் நம்முடைய இதயத்தை நோக்குகிறார் என்பதை நினைவில் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தவங்க எப்படி வாழ்ந்தாலும் சரி, உங்களைய மதிக்கலையா, உங்களைய மட்டம் தட்டுறாங்களா, உங்களைய குறைவாக கதைக்கிறாங்களா, உங்களுக்கு முடியாது, உங்களால் இயலாது, நீங்கள் செய்ய மாட்டீங்க என்று உங்களைய தாழ்த்துறாங்களா, அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எல்லாமே மெதுவாக நடக்குது, எல்லாம் தாமதமாக நடக்குது என்றால் அதுக்கு அர்த்தம் உங்களால் செய்ய முடியாதுன்றது இல்லை. உங்களோட மூலமாக ஆண்டவருடைய சித்தம் வெளிப்பட வேண்டும் என்றதுக்காக மட்டும்தான் ஆண்டவர் உங்களை பொறுமையாக இருக்க வைக்கிறார், உங்களை காக்க வைக்கிறார். எனவே ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் நாங்கள் பயன்படுத்துவோம். அதில் முக்கியம் தாழ்மை.
தாழ்மையோடு இருப்போம். அடுத்தவங்க உங்களை பற்றி என்ன கதைச்சிட்டு போனாலும் சரி, நீங்கள் அதை மனசில் வச்சுக்கொள்ளாதீங்க. அதை நினச்சி கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை பார்க்குறார். அவர் உங்களை உயர்த்துவார். ஆமேன்.